ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பிரெட் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் வந்துட்டு உப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் வந்து இது ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்காக கொஞ்சம் சோடாப்பூ போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரெட்டை தான் வந்து ஓரங்களாக நான் கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ 6 பீஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து எண்ணெயும் காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை வந்து நல்லா ஒரு முக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக ப்ரெட் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மித்தம் கண்டிப்பாக கெஸ்ட் வந்தாங்கன்னா 5 மினிட்ஸில் பண்ணிக்கக்கூடிய ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸு. நம்ம வாழைக்காய் கூட கொஞ்சம் கட் பண்ணணும், அதுவும் மெலிசாக வரணுமா இல்லையா அப்படிங்கிறதும் கூட டவுட்டாக இருக்கும். இது அப்படி இல்லை, டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.